மானிட பெண்ணை பெற்றதா? இது ஒரு வரலாறு. இது இருக்கட்டும். தெய்வ குழந்தையுடன் நம்பி வீட்டிற்கு சென்று மோகினிய கூப்பிட்டு இந்தா அப்படின்னு தந்தான். முருகன் இடத்துல உங்க கருணையால எனக்கு ஒரு பெண் குழந்தை தரணும்னு கேட்டு இந்தா அப்படின்னு தந்தான். அந்த அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து ஆடினார்கள். உடனே அந்த குழந்தைக்கு மங்கள நீராட்டி அழகு செய்து மணி தொட்டியில் இட்டு பெயரிட்டனர். அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அவ வள்ளிக்கிழங்கு கொடியிலேந்தானே அவ கிடைச்சா, நல்ல வள்ளினே பேர் வச்சுட்டா. இன்னொன்னு, முருகன் அவன் கொடுப்பதில் வள்ளல், அவன் கைய பிடிக்க பொறுது வள்ளி. பொருத்தமா தானே இருக்கு. இப்பவுமே பேர் வச்சா பொருத்தமா இருக்கணுமாமே. வள்ளின்னு பேர் வச்சா. தொட்டில் போட்டா. அங்க இருந்தா அத்தனை மனுஷாலாம் வந்து அந்த குழந்தைய ஆச்சரியமா பாக்குறா. வள்ளி கிழங்கெடுத்த பள்ளத்தினில் கிடந்தவளே, வள்ளி கிழங்கெடுத்த பள்ளத்தினில் கிடந்தவளே, தெள்ளமுதே சக்கரையே, தெள்ளமுதே சக்கரையே, தெனே நீ கண் வளராய், தெள்ளமுதே சக்கரையே, தெனே நீ கண் வளராய். தாலேலோ 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 தாலேலோ. நீங்களாம் தூங்கி போயிடாதீங்கோ. அந்த குழந்தைய தொட்டில போட்டிருக்காளே, தூங்க பண்றதுக்காக பாடியிருக்கேன். கதை சொன்னா தூக்கம் வரும். இந்த மாதிரி நீலாம்பரி பாடினா கட்டாயம் தூக்கம் வரும். மீடியா பார்ட்னர் குமுதம் பக்தி ஸ்பெஷல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பியூர் அகர்பத்தி பக்தி திருவிழா. சகில் பியூர் அகர்பத்திகள் கடவுள் உள்ளார் இணைந்து வழங்குபவர்கள். தெய்வ குழந்தையுடன் நம்பி வீட்டிற்கு சென்று மோகினிய கூப்பிட்டு இந்தா அப்படின்னு தந்தான். முருகன் இடத்துல உங்க கருணையால எனக்கு ஒரு பெண் குழந்தை தரணும்னு கேட்டு இந்தா அப்படின்னு தந்தான். அந்த அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து ஆடினார்கள். உடனே அந்த குழந்தைக்கு மங்கள நீராட்டி அழகு செய்து மணி தொட்டியில் இட்டு பெயரிட்டனர். அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அவ வள்ளிக்கிழங்கு கொடியிலேந்தானே அவ கிடைச்சா, நல்ல வள்ளினே பேர் வச்சுட்டா. இன்னொன்னு, முருகன் அவன் கொடுப்பதில் வள்ளல், அவன் கைய பிடிக்க பொறுது வள்ளி. பொருத்தமா தானே இருக்கு. இப்பவுமே பேர் வச்சா பொருத்தமா இருக்கணுமாமே. வள்ளின்னு பேர் வச்சா. தொட்டில் போட்டா. அங்க இருந்தா அத்தனை மனுஷாலாம் வந்து அந்த குழந்தைய ஆச்சரியமா பாக்குறா. வள்ளி கிழங்கெடுத்த பள்ளத்தினில் கிடந்தவளே, வள்ளி கிழங்கெடுத்த பள்ளத்தினில் கிடந்தவளே, தெள்ளமுதே சக்கரையே, தெள்ளமுதே சக்கரையே, தெனே நீ கண் வளராய், தெள்ளமுதே சக்கரையே, தெனே நீ கண் வளராய். தாலேலோ 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 தாலேலோ. அருமுகன் அருளினாலே கிடைத்த என் அருமை நீயே, அருமுகன் அருளினாலே கிடைத்த என் அருமை நீயே, பெண்ணமுதே பேரருளே, பெண்ணமுதே பேரருளே, கண்ணே நீ கண் வளராய், பெண்ணமுதே பேரருளே, கண்ணே நீ கண் வளராய். தாலேலோ தாலேலோ
காலேலோ. நீங்களாம் தூங்கி போயிடாதீங்கோ. அந்த குழந்தைய தொட்டில போட்டிருக்காளே தூங்க பண்றதுக்காக பாடியிருக்கேன். கதை சொன்னா தூக்கம் வரும். இந்த மாதிரி நீலாம்பரி பாடினா கட்டாயம் தூக்கம் வரும். தெய்வ குழந்தை வள்ளி தவழ்ந்து தளர்நடை நடந்து பல விளையாட்டுகள் விளையாடி வயது 12 ஆகியது. வேடர்கள் ஆச்சாரப்படி திணை கொல்லை காவல் வைத்தனர். திணைன்னு ஒரு தானியம், அத பயிர் பண்ணி காவல் புரிந்து அறுவடை செஞ்சு முருகப்பெருமானுக்கு பொங்கலிட்டு படைப்பர். வள்ளி இரவும் பகலும் அந்த திணை கொல்லை காவல் செய்து வந்தா ரொம்ப போர் அடிக்குமே. அதனால அவளுக்கு ஏஜிட்டு இருந்தா மாதிரி பெண்கள் வள்ளி 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 அவளை சுத்திண்டே வந்துட்டு இருக்கா. ஒரு திணை தானியத்தை பார்த்தாலே 9 மாடு 10 காக்கா எல்லாரும் வந்து சாப்பிடறதுக்கு வந்துரும். அதை விரட்டுறதுக்காக சின்ன சின்ன கற்கள் எல்லாம் பொறுக்கி ஒரு கவன் தயார் பண்ணி கல்ல ஓரமா வச்சு அடிச்சுட்டு இருக்கா. கல்லை வீசி எறிந்தாள், சொல்லால் பாடி ஓட்டினாள். ஆலோலம் என்று கூவினாள் வள்ளியம்மை நின்றாலோலம் என்று கூவினாள். வள்ளியம்மை நின்றாலோலம் என்று கூவினாள். வள்ளியம்மை நின்றாலோலம் என்று கூவினாள். கோலாகலமை பக்ஷி கோலாகலமை பட்சி ஜாலமூற்று தீரண்டு. கோலாகலமை பட்சி ஜாலமூற்று தீரண்டு குலவி அங்குள்ளவர் கண்டு. குலவி அங்குள்ளவர் கண்டு கரக்கவன் கொண்டாலோலம் என்று கூவினார். வள்ளியம்மை நின்றாலோலம் என்று கூவினார். ஒரு கல்ல பார்த்தாலே 9 காக்கா ஓடி போயிடும். இப்படி அவ ஆலோலம் என்று கூவினாள். அப்படி அழகா பாடினது அந்த வாய்ஸ் போய் நல்லிசை முனிவர் நாரதர் காதில் புகுந்தது. அவ்வளவுதான், வள்ளி முன் தோன்றினார். ஏன்னா அவரே பெரிய சங்கீத வித்வான். அவர் இந்த அழகி அழகன் முருகனுக்கு உடையவளாச்சே. உடனே அவருக்கு முருகனை பார்க்கணும் தோணி திருத்தணிகை வருகின்றார். அருளாரமுதே சரணம் சரணம் அழகா அமலா சரணம் சரணம். அருளாரமுதே சரணம் சரணம் அழகா அமலா சரணம் சரணம். பொருளா வெனையாள் புனிதா சரணம். பொருளா வெனையாள் புனிதா சரணம். பொன்னே மணியே சரணம். மருள்வாக்கரியாய் சரணம் வாகனனே சரணம் சரணம். மருள்வாக்கரியாய் சரணம் வாகனனே சரணம் சரணம். கருணாலயனே சரணம் சரணம். கருணாலயனே சரணம் சரணம். கந்தா சரணம் சரணம் சரணம். கருணாலயனே சரணம் சரணம். கந்தா சரணம் சரணம் சரணம். கந்தா சரணம் சரணம். சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கும் பக்தி திருவிழா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். வழங்கும் பக்தி திருவிழா தொடர்கிறது. நல்லிசை முனிவர் நாரதரே வருக வருக என அழைத்தார் வேலவன். மகிழ்ந்தார் நாரதர். தன்னை வாங்கோ வாங்கோ அழைச்சா அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். நம்மாத்துக்கு யாரா வந்தா வாசப்படிக்கணும்னு நினைச்சுட்டானே, இங்கதானே வரப்போறாருன்னு அலட்சியமா இருக்க கூடாது. அங்கோ வருக வருகன்னு அழைக்கணும். அப்ப நாரதர் சொன்னார், ஹே முருகா, தங்களுக்கு ஓர் மங்கள செய்தி. உங்கள் மாமன் மகள்
சுந்தரவல்லி உம்மை அடைய முன்னே தவம் செய்து உங்களிடத்த வரம் பெற்றிருக்கா, ஞாபகம் இருக்கா? அவள் இப்போ சிவ முனிவனிடம் மானிடமிருந்து அழகு பெண்ணாய் பிறந்து வனவேடன் நம்பிராஜன் மகளாய் வளர்ந்து திணைப்புனம் வந்துட்டா, திணை கொல்லி காவல் புரிகிறாள் என்றார். உடனே முருகன் அவள் மீது அதிக மோகம் கொண்டார். வேடன மகள் அல்லவா வள்ளி, என்ன செய்தார் தெரியுமா? வேட வேஷம் கொண்டெழுந்தானே சிவகுமாரன், வேட வேஷம் கொண்டெழுந்தானே சிவகுமாரன், வேட வேஷம் கொண்டெழுந்தானே. வேலனை அடைந்திட வேலனை அடைந்திட வேண்டி தவம் புரிந்து, வேலனை அடைந்திட வேண்டி தவம் புரிந்து வேடன் மகளாய் வந்த வள்ளியை காணவே, வேடன் மகளாய் வந்த வள்ளியை காணவே வேட வேஷம் கொண்டெழுந்தானே சிவகுமாரன், வேட வேஷம் கொண்டெழுந்தானே. திணைப்புனம் வந்து விட்டார். அங்க வள்ளி உயரமாக அமைத்த பரன், அது மேல வள்ளி தோழிகளோட ஜாலியா சிரிச்சின் பேசின் ரொம்ப ஜாலியா இருக்கா. அப்போ அவர் வள்ளி அப்படியே கண் கொட்டாம பார்த்து, ஆஹா என்ன அழகு அப்படின்னு பாக்கறார். அவர் மயங்கி போயிட்டார். அவர் மயங்கினார்னா முருகனே ஒரு பெரிய அழகன், அவன் மயங்கினார்னா அவரை விட அவ்வளோ அழகாம் வள்ளி தேவி. பார்த்தார் வள்ளி, இங்க பார்த்தாலும் பொம்மநாட்டிகளா இருக்கு, இங்க இப்படி ஒரு ஆம்பளை எப்படி இங்க துணிச்சலா வந்தான்? யார் யார் நீர், எப்படி இங்கு வந்தீர்? என் அண்ணன்மார்கள் காவலை மீறி எப்படி இங்கு வந்தீர் என்று கேட்டாள். அந்த வேடன் சொன்னான், நான் ஒரு மானை தேடி வந்தேன். மான் ஒன்றை தேடி வந்தேன் நம்மான் மகளே, மான் ஒன்றை தேடி வந்தேன் அம்மான் மகளே, மான் ஒன்றை தேடி வந்தேன். கண்டேன் இங்கு உன்னை கொண்டேன் மனதில் காதல், கண்டேன் இங்கு உன்னை கொண்டேன் மனதில் காதல், அதெல்லாம் நீயும் என்னை ஆதரித்திடுவாயே, அதெல்லாம் நீயும் என்னை ஆதரித்திடுவாயே. மான் ஒன்றை தேடி வந்தேன் அம்மான் மகளே, மான் ஒன்றை தேடி வந்தேன். அழகியே, நான் ஒரு மானை தேடி வந்தேன், அங்கும் இங்கும் தேடினேன், கடைசியில நான் இங்க வந்துட்டேன். உன்னை கண்டேன், என் மனதை கொள்ளை கொண்டு விட்டாய். பெண்ணே, நீ இல்லாமல் என்னால் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது என்றார். வள்ளிக்கு என்ன சொல்வதென்றும் புரியாமல் திகைத்து நின்றார். அப்ப அந்த வேடன் சற்று அருகில் வந்து நின்று பேச ஆரம்பிச்சான். வள்ளி, வள்ளியா, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் அருமை தோழிகள், உன் அன்பு தோழிகள் உன்னை வள்ளி என்று அழைத்தாரே. ஆஹாஹா, என் பேரையும் தெரிஞ்சுட்டேயா? ஆனால் துணிவோடு நெருங்கி வந்து பேசுகின்றாயா? போதும் போதும் தூர நில்லு வேட, உன்னை போக்கிடுவான் அண்ணன் கண்டால் மூடா. போதும் போதும் தூர நில்லு வேட, உன்னை போக்கிடுவான் அண்ணன் கண்டால் மூடா. இப்போவாது ஏனோ பேசுகிறாய், இப்போவாது ஏனோ பேசுகிறாய், பதகனே அப்புறத்தில் போடா. குடி
காவல் செய்து வரும் பெண்மணிகளிடம் என்ன வம்பு உனக்கு என்று கடுமையாய் வள்ளி பேசினாள். வேடன், அடி கள்ளி, என் மனதை திருடிக் கொண்ட உன்னை விட்டு எப்படி போவேன் என்று வாதாடினார். வள்ளி, அடா வேடா, உன் காது செவிடா, பறை தம்பட்ட ஒலி செய்து எங்க அப்பா அங்க வேடர்களுடன் வந்துட்டு இருக்கா, அந்த சத்தம் காதுல விழல என்றாள். பார்த்தார் முருகப்பெருமான். உடன் ஒரு வேங்கை மரமாக ஆகி நின்றார். சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கும் பக்தி திருவிழா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பியூர் அகர்பத்தி வழங்கும் பக்தி திருவிழா தொடர்கிறது. நம்பிராஜன், மகளே வள்ளி, தினை நன்றாக காவல் செய்து வருகிறாயா என்று விசாரித்தான். பக்கத்தில் இந்த வேங்கை மரம். இப்படி ஒரு காத்தடிச்சு பாருங்க, ஜில்லுன்னு ரொம்ப ஷொக்கா இருந்துதான். நம்பிராஜன் திடீர்னு அந்த மரத்தை பார்த்துட்டு, மகளே வள்ளி, நேற்று நான் இங்கு வந்திருக்கும் போது இந்த மரம் இல்லையே, இது என்ன மாயமா அல்லது மந்திரமா என்று நம்பிராஜன் கேட்டும்போது அங்கேந்து ஒரு வேடன் வந்து, தலைவா, இது மாயமோ மந்திரமோ, இதை வெட்டி விடலாம் என்று சொன்னான். அப்ப நம்பிராஜன் சொன்னான், இனிய காற்றும் நிழலையும் தரக்கூடிய மரத்தை வெட்டாதீர்கள், இதை செஞ்சு வெட்டாதீங்க என்றார். பயிர்களை காண நம்பி வேடர்களுடன் சென்றார். முருகன் என்ன செய்தார் தெரியுமா? வள்ளி தன்னை விரட்டாள் ஒழியோ, அதனால